ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு குயிக்காக அந்த டாப்பிக்கில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாகவே சொல்லிடலாம். ஆனால் வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றது தான். இதில் வந்து இன்வெஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குது. ஐபிஓ அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனிஸும் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிற கம்பெனிஸ்லாம் இனிஷியலாக அதில் லிஸ்ட் ஆகிறதுக்கு அவங்க வந்து ஒரு இந்த ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஐபிஓ வந்து எதுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க லிஸ்ட் ஆகும்போது நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நாங்கள் வந்து பப்ளிக்கிட்டேருந்து ஃபண்ட்ஸை வந்து ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். சரி, இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது வந்து யாருக்கு சூட் ஆகாது ஃபஸ்ட்டு அப்படின்றத பற்றி நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரினில் இருக்கட்டும், டொமஸ்டிக் இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இவங்க எல்லாருக்கும் சூட் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இனிஷியலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரி, யாருக்கு சூட் ஆகாது? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் என்னால் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியும். நிறைய இந்த சென்ஸ் இப்போ வந்து ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 15,000 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஐபிஓவே வந்து அப்ளை பண்ண முடியும். செகண்ட், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸில் ஒரே நேரத்தில் 10 lakhs வரைக்கும், 10 lakhs 20 lakhs சம்திங் அது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவங்களுமே வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். அவங்களுக்கு இது சூட் ஆகாது. ஏன் சூட் ஆகாது அப்படின்றது மட்டும்தான் இந்த டாபிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா செபி வந்து இன்வெஸ்டர்ஸை பாதுகாக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓன்றது ஒரு புது கம்பெனியே வந்து ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃபோசிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஐபிஓ ஆஃபரிங் போட்டாங்க. இன்னும் நிறைய கம்பெனிஸ், இப்போ இருக்கிற லீடிங் கம்பெனிஸ் நிறைய பேர் அவங்க இனிஷியலாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே ஐபிஓ, அதாவது பப்ளிக் கிட்டேருந்து பைசா வாங்குறதுக்கு அப்ளை பண்ணாங்க. பட் ஆனால் செபி இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சும்மா எல்லாருமே வந்து நான் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், ஃபேக் கம்பெனிஸ்லாம் வந்து தடுக்கிறதுக்கும் இன்வெஸ்டர்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் குறிப்பிட்ட வருஷம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணி அதில் நீங்கள் ப்ராஃபிட்டாக இருந்தால் மட்டுமே ஐபிஓவே போட முடியும். இது வந்து ஒரு நல்ல விஷயம், செபி சைட்லேருந்து இன்வெஸ்டர்ஸ்க்காக பண்ண விஷயம். பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த விஷயம் செட் ஆகாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக செட் ஆகாது இந்த சென்ஸ், நம்ம இந்த விஷயத்தில் ட்ராப்பாக போய் மாட்ட கூடாது அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் இதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, ஏன் செட் ஆகாது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து பின்னாடி இருக்கிற அந்த மைனஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னா, ஒரு பிராண்டாக ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. நான் எந்த கம்பெனி நான் வந்து கரெக்டாக இவங்கள தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல், எக்ஸாம்பிளுக்காக 2-3 ரேண்டம் கம்பெனிஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஜொமேட்டோ, பேடிஎம், எஸ் பேங்க், இப்போ ரீசெண்டாக இனிமேல் மறுபடியும் வரப்போகிற ஐபிஓஸ் ஹுண்டாய், ஓயோ, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு பிராண்ட். இப்போ இந்த பேரை கேட்கும் போதே கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன பேரில் ஆல்மோஸ்ட் எல்லா பேருமே உங்களுக்கு வந்து தெரியும். சரி, எல்லா பேர் தான் தெரியுதே, இவங்களாம் பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோமே, அப்போ ஏன் இதில் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக ஆரம்பிக்கும் போது, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோவாக இருக்கட்டும், ஓயோவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பிக்கும் போது யாரோ ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் தான் வந்து இவங்களுக்கு பேக்கப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. சரி, இவங்க வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ப்ராஃபிட் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. ப்ராஃபிட் வந்து க்ரியேட் பண்ணும்போது ஐபிஓ போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட சேஃப்டியை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து என்னதான் செபி வந்து இன்வெஸ்டர்ஸை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சாலும், நாமளுமே ஒரு சில இடத்துல போய் மாட்டிக்காமல் இருக்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இந்த இடத்துல. ஸோ அதுக்காக நான் இப்போ என்ன சொல்ல வந்த பாயிண்ட் அப்படின்னா,
இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த விஷயத்தில் மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னா பிராண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐபிஓ ரிலீஸ் பண்ண உடனே த ஃபர்ஸ்ட் ஒன் டு எக்ஸிட் வந்து ஃபஸ்ட்டு யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை முதல்ல எடுப்பாங்க. பிகாஸ் அவங்க வந்து சேஃப்டிக்காக அவங்களோட இதை எடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸ் வந்து கம்மியாகும் ஆஃப்டர் என்டரிங் இன்டு மார்க்கெட், அதாவது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம்னு வச்சுக்கோங்களேன் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்ம போட்ட பைசா விட அது கண்டிப்பாக அது கீழே தான் வரும், கண்டிப்பாக கீழே தான் வரும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து லிஸ்ட் ஆனதில் எல்ஐசி, ஜொமேட்டோ, பேடிஎம், எஸ் பேங்க், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக லிஸ்ட் ஆனதுக்கு ஐஆர்டிஏ, இவங்க எல்லாருமே வந்து இனிஷியலாக லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கீழே தான் வந்தாங்க. சரி, ஏன் இது கீழே வருது அதுன்றது தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். போட்டவங்க பைசா எடுப்பாங்க. இதில் ஒரு சில அதாவது எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்குது. எல்ஐசி ஏன் கீழே வருது, ஒரு சில கம்பெனிஸில் வந்து வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். எல்ஐசின்றது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பப்ளிக் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஐபிஓ போகணும் அப்படின்றது கவர்மெண்ட் டிசைட் பண்ணி அவங்களோட வேல்யூ வந்து ஆக்சுவல் ஒர்த் வந்து லிஸ்ட் ஆகலை. ஸோ இப்போ ஜொமேட்டோ, எல்ஐசி, பேடிஎம் இதெல்லாம் நம்ம கேட்டு இவங்களாம் நல்ல பிராண்டு நிறைய பேர் ஐபிஓ வந்து லிஸ்ட் பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து அதிகமாகிக்குது. அதாவது ஆக்சுவல் வேல்யூ விட நம்ம வந்து அதோட வேல்யூ வந்து பெருசாக காமிச்சிட்டு அது லிஸ்ட் பண்ணும்போது அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் 250க்கு அவங்க லிஸ்ட் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல நம்ம வந்து அதை 500 ஆக்கி அதை லிஸ்ட் பண்ண வச்சோம். 250க்கு வர வேண்டிய பொருள் 500 மார்க்கெட்டுக்கு வரும்போது அது வந்து நமக்கு நஷ்டம் தான் இல்லைங்களா. ஆஸ் எ இன்வெஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஒரு பொருள் கிடைக்க வேண்டிய இடத்துல நான் 500 ரூபா கொடுத்து அதை வாங்குறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக நஷ்டம். இன்னொன்று, மறுபடியும் அதோட ஒரிஜினல் வேல்யூ நீங்கள் எப்படியுமே வேல்யூ மாற்ற முடியாது. ஒரிஜினல் வேல்யூ வந்து அது கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து 500 மார்க்கை கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா அது அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் போட்ட பைசா, உங்களோட பைசா என்றைக்குமே லாஸ் ஆகாது, ப்ரொவைடட் அந்த கம்பெனி வந்து கரெக்டான வேல்யூவில் இருந்துட்டா, ஒர்த்தாக இருந்துட்டா. பட் ஆனால் ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 250 ரூபா வேல்யூ இருக்கிற பொருளை நீங்கள் 500 ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்க. கம்பெனி நல்ல கம்பெனி, 250 ருபீஸ்க்கு வந்து அந்த ஒர்த்தில் இருக்கிற கம்பெனி 500 கிராஸ் பண்ணி 750க்கு வரும்போது உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் அதுக்கான டைம் பீரியட் ரொம்ப எடுத்துக்கும். உங்களோட 1 லேக் அதில் வந்து லிட்ரலாக பார்த்தீங்கன்னா அதில் லாக் ஆன மாதிரி தான். இது ஏன் உங்களுக்கு வலிக்கும், 1 லேக் வந்து பேங்க்ல இருந்தது மினிமம் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஆனால் நமக்கு வந்து அந்த பேஷன்ஸோ இல்லை வந்து இது எந்த சைடு போகும். நிறைய கம்பெனிஸ் ஃபெயில் ஆகிருக்காங்க, ஜொமேட்டோவாக இருக்கட்டும், எஸ் பேங்காக இருக்கட்டும். அவங்களோட பிஸ்னஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன், என்ன பண்ணுறோம், இதில் வந்து இதை செய்யலாமா. ஜொமேட்டோ வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வரும்போது வெறும் டெலிவரிக்கு மட்டும்தான் வந்தாங்க, மறுபடியும் ரெஸ்டாரண்ட் ஆட் பண்ணாங்க, நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது ஆஸ் எ இன்வெஸ்டராக நான் வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அன்சர்டனிட்டியை உருவாகும். ஸோ இன்வெஸ்டிங் அப்படின்னும் போது இதுக்கு நம்ம ஆக்சுவலாக இந்த மாதிரி விளையாடும் போது ட்ரேடிங்கே பண்ணிட்டு போயிடலாமே. நம்மளோட ஐடியா வந்து ட்ரேடிங் கிடையாது. ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கேம்பிளிங், அந்த ஷேர் மார்க்கெட் கேம்பிளிங் எல்லாருமே சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் சொல்கிறாங்க. ட்ரேடிங் வந்து அப்படி பண்ணக்கூடாது, இன்வெஸ்டிங் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. இன்வெஸ்டிங்காக பண்ணும்போது நான் வந்து இந்த கம்பெனியோட பார்ட்னர், நான் இந்த கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த கம்பெனி மூலிமா அந்த கம்பெனி வளரணும், அந்த கம்பெனியோட சேர்ந்து நானும் வளரணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு இன்வெஸ்டரோட திங்கிங். அதனால தான் அவங்க இன்வெஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர், ஸ்மால் ரீட்டைல் இன்வெஸ்டராக இருக்கட்டும், இல்லை ஓரளவுக்கு என்னால் வந்து ஒரே நேரத்தில் ஒரு 10 lakhs போட முடியும் அப்படின்ற இன்வெஸ்டர் கூட தயவு செஞ்சு இந்த ஐபிஓ பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லதுன்றது என்னோட சஜஷன். சரி, ஐபிஓ போலங்க, நல்ல கம்பெனி, நான் ஏங்க வந்து இதை வந்து விடணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இப்போ நான் இந்த கொஸ்டினுக்கு முன்னாடி இன்னொரு இதையும் சொல்லிடுறேன். ஏன் ஐபிஓ வேணான்றதுலேயும் இன்னும் ஒரே ஒரு இது இருக்குது. இப்போ ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து இங்கே வந்து லிஸ்ட் ஆகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹுண்டாய் வந்து லிஸ்ட் ஆக போகிறாங்க. ஹுண்டாய் ஏன் இங்கே லிஸ்ட் ஆகுறாங்கன்னா அவங்களோட நமக்கு வந்து இன்வெஸ்டராக வந்து பார்த்திங்கன்னா
ஹுண்டாய் வந்து ஒரு பெரிய கம்பெனி, ரொம்ப வருஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருப்போம். கரெக்ட், ஆக்சுவலாக அது வந்து ஃபேக்ட். ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி, அவங்க வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்லேருந்து பைசாவும் எடுத்துக்கிறாங்க, இந்தியன் லேண்டில் தான் அவங்க வந்து ப்ரொடக்ஷனும் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அது மூலிமா ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த இயரில் ராயல்ட்டின்ற ஒரு பெரிய அமௌண்ட் வந்து த பேரண்ட் கம்பெனி, அது எங்கே லிஸ்ட் ஆகிருக்கோ, ஹுண்டாய் வந்து சவுத் கொரியாவில் இருக்கிற ஹுண்டாய்க்கு ராயல்ட்டின்ற பேரில் ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆஸ் எ இன்வெஸ்டராக எனக்கு ஃபுல் அந்த ஒரு ஃப்ரூட்டை வந்து என்னால் வந்து அதை என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ ப்ரொமோட்டர் வந்து ரொம்ப நமக்கு வந்து இவங்க இது தான் பண்ணுறாங்க, இல்லை ப்ரொமோட்டர் யாருன்றது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும், ஃபஸ்ட்டு இனிஷியலாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி வந்து இதை தான் பண்ணுறாங்க. டாடா மோட்டர்ஸ் அப்படின்னா அவங்க கார் தான் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் கார் தான் பண்ணுவாங்க. மேபி வேறு கார் வேறு வெரைட்டியில் பண்ணலாம், இல்லை வேறு டெக்னாலஜியில் பண்ணலாமே தவிர கார் தான் பண்ணுவாங்க, வேறு எதுவும் மாற்ற மாட்டாங்க. இப்போ ஜொமேட்டோ அப்படின்னா அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, ஒரு 4-5 பிஸ்னஸ் அதுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன். இது எதையுமே நான் வந்து கரெக்டாக லிட்ரலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனா அப்படின்னு கேட்டால் அதோட அவுட்லுக், நான் யாரையுமே வந்து இவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்காக சொல்லலை, அது எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லிட்டு. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓவை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். சரி, ஐபிஓவை வந்து ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் சொல்லிட்டேன் இல்லையா? இப்போது ஐபிஓவை ஏன் வந்து இந்த கம்பெனிலாம் நான் மிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக, இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு IRDA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து லிஸ்ட் ஆச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரிஜினல் வேல்யூ, ஒரிஜினல் ஒர்த்தை விட அதிகமாக தான் ஆச்சு. ஏன் அப்படின்னா IRDA நல்ல கம்பெனி, அதுக்கு ஃப்யூச்சர் இருக்குது. பட் ஆனாலும் ஏன் அதிகமாகச்சுன்னா நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து ஆப்வியஸ்லி நிறைய பேர் வாங்கும்போது அதோட ஒர்த் வந்து அதிகமாக காமிச்சு, அதை வந்து அவங்களோட வேலை முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை விட அதிகமாகவே அவங்களுக்கு வந்து பைசா வந்துடுச்சு. பட் ஆனால் ஆஸ் எ இன்வெஸ்டராக எனக்கு ஒரு வேளை லிஸ்ட் ஆனவங்களுக்கு, நீங்கள் ஐபிஓவில் வாங்கியிருந்தவங்களுக்கு தெரியும் இந்த விஷயம். நீங்கள் வாங்கி இனிஷியலாக விற்றுருந்தீங்கன்னா ஃபைன், ஆனால் ஆஸ் எ இன்வெஸ்டராக நம்ம அதை ஆக்சுவலாக பண்ணக்கூடாது. ஒரு கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் இதில் பைசா சம்பாதிக்கிறது மட்டும் என்னோட எண்ணமாக இருக்கக்கூடாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அந்த கம்பெனி க்ரோ ஆகி அது மூலிமா வர பைசா வந்து நீங்கள் வந்து லாபமாக எடுத்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கம்பெனி வளர்ந்துருக்கும், உங்களுக்கும் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான கம்பெனியை தான் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி பேஷன்ஸ் வேணும். மினிமம் வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது, ஒரு மரம் வச்சு நம்ம வந்து ஒரு பழத்தை எடுக்கிறதுக்கு சமமோ அதே மாதிரி தான் இதே மாதிரி இந்த இன்வெஸ்டிங்கிலும் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன் இந்த கம்பெனி வந்து செட் ஆகாது அப்படின்னு, இதை ஏன் நான் விடணும் அப்படின்னு கேட்டதுக்கு, ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தில் வந்து பெருசாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லோரும் வாங்கணும். இனிஷியலாக ரீட்டெயிலர்ஸ் யாருமே வாங்கக்கூடாது அப்படின்றது என்னோட சஜஷன். பட் ஆனால் ஒரு சிலர் வந்து பிளான் பண்ணலாம் இல்லையா, வாங்கலாம், இதனால் என்ன இருக்குது, அதில் ஒரு 10,000 வரட்டும் என்ன இப்போது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு இன்வெஸ்டராக வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே நான் போய் அந்த விஷயத்தில் ட்ராப் ஆகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா எந்த சைடு வேணாலும் போகலாம். நீங்கள் வந்து இப்போ LIC வந்து லிஸ்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா 900 லிஸ்ட் ஆச்சு. ஆனால் ஃபார் லாங் எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் அது வந்து பார்த்திங்கன்னா 500, 600, 700 வரைக்கும் போயிட்டு இப்போ தான் மறுபடியும் அதோட IPO லிஸ்டிங்கே கிராஸ் ஆகி வந்திருக்கு. LICயில் IPOவில் வாங்கினவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். ஸோ அவ்வளோ நாள் உங்களோட பைசா ஏன் வந்து லாக் ஆகணும் ஃபஸ்ட்டு. அது இன்னொன்று, என்னால் வந்து IPOவில் வாங்க முடியலனாலும் எனக்கு அந்த அதாவது லோவஸ்ட் ப்ரைஸில் என்னால் வாங்க முடியும். 1, 2 அந்த மாதிரி சின்னதாக என்னால் சேர்க்க முடியும். அதோட அப்ரிசியேஷன் அதிகமாக இருக்கும். இன்னொன்று, கம்பெனியோட ஒர்த்தை பார்த்து என்னால் கொஞ்சமாக என்னால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். என்கிட்ட காசு இருக்கலாம், பட் ஆனால் எனக்கு அதாவது அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம இன்ஜெக்ட் பண்ண முடியுமோ கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ். ஆக்சுவலாக ஒரு லெஜெண்ட் சொன்ன விஷயத்தை நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். வாரன் பஃபெட் வந்து பார்த்திங்கன்னா, வாரன் பஃபெட் அளவுக்கு நம்ம பெருசாக பேசக்கூடாது இந்த இடத்துல. ஏன்னா இனிஷியல் இன்வெஸ்டர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நம்ம எதையும் யோசிக்கல அப்படின்னாலும் அவர் சொன்ன பேசிக்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்காக அவரோட கோட்டை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். நெவர் லூஸ் யுவர் கேபிட்டல்ன்றது தான் அவரோட ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, பை
ஒன்லி இஃப் தெர் இஸ் பிளட் இன் ஸ்ட்ரீட். அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது மட்டும்தான் மார்க்கெட் கம்மியாகும். மார்க்கெட் கம்மியாகும் போது தான் நம்ம அதை வாங்கணும். எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அந்த கம்பெனியில் ஏதோ ப்ராப்ளம் போல. ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும். பைசா அந்த விஷயத்தை மட்டும்தான் நான் சம்பாதிக்க வரேன் அப்படின்றவங்களுக்கு இந்த விஷயம் கண்ணுக்கு தெரியாது, அவங்க மிஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட கேம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, எந்த கம்பெனியில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கம்மியாக இருக்குது, பட் ஆனால் ஃபண்டமெண்டலி அந்த கம்பெனி நல்லா இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அந்த நேரத்தில் நம்ம என்ட்ரு ஆக முடியும். அந்த நேரத்தில் தான் நம்ம என்ட்ரு ஆகணும். அதுக்கு முன்னாடி ஹை வேல்யூவில் ஒரு கம்பெனியை வாங்கிட்டு அதில் வந்து ரொம்ப நாளாக நம்மளோட பைசா வந்து ட்ராப் ஆகி அது மறுபடியும் கிராஸ் ஆகி மறுபடியும் ப்ராஃபிட்டுக்கு போகிறது ரொம்ப கஷ்டங்க. அதனால் பெஸ்ட் இந்த ஐபிஓ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அப்படின்னா, ஓகே ஹுண்டாய் அப்படின்ற ஒரு ஐபிஓ வருது, அந்த கம்பெனி லிஸ்ட் ஆகுது அப்படின்ற நாலேஜ் இருந்தால் மட்டும் போதும். இந்த கம்பெனி நல்ல கம்பெனியா நல்ல கம்பெனி இல்லையா, ஜஸ்ட் நீங்கள் அதை ஐபிஓ அப்படின்னு ஒரு கம்பெனியை பார்க்கும்போதே அதை பற்றின ரிசர்ச்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ரிசர்ச் இந்த சென்ஸ் நம்ம ஒன்றும் பெருசாலாம் அதில் ஒன்றும் பண்ண வேண்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ப்ரொமோட்டர் யார், அவங்க என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, பிஸ்னஸ் டு கஸ்டமர் பண்ணுறாங்களா, இது எல்லாத்தையும் வந்து ஒரு நோட்டில் அழகாக எழுதி வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணலாம், ஃப்யூச்சரில் இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, அது டிசைட் பண்ணுறதுக்கே நீங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணணும். சரி வாங்கணும்னு டிசைட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் இந்த கம்பெனி இந்த சுச்சுவேஷனில் கரெக்டாக தான் வந்து விற்கிதா, அதோட ரேட்டில் தான் விற்கிதா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ இது எல்லாம் இது பெரிய வாஸ்ட். இது நம்ம வந்து ஐபிஓ வரைக்கும் தான் நம்ம பேசுகிறோம். ஐபிஓ டாப்பிக்கோடு முடிச்சுக்குவோம் இப்போதைக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கும்போது அவசரப்பட்டு நம்ம ஐபிஓ வாங்கிட்டு அது மூலிமா நீங்கள் வந்து லாஸ் ஆவீங்கன்னு நான் சொல்லலை, பட் இட் இஸ் நாட் த கரெக்ட் டெக்னிக் ஃபார் அன் இன்வெஸ்டர். ஒரு பெரிய லெவலில் நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீமோடு தான் எல்லாருமே உள்ளே வரும். ஆனால் சின்ன சின்னதாக ஒரு குட்டி குட்டி கோல்ட் காயின் வந்து கீழே இருக்குது, நான் அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னும் போது நீங்கள் போகிற தூரம் ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஐபிஓ போட்டேன், நான் ஒரு 10,000 சம்பாதிச்சிட்டேன், பார்த்தீங்களா எனக்கு 1 வீக்கில் 10,000 வந்துச்சு அப்படின்றது ஓகே குட். ஆனால் நீங்கள் வந்து பெரிய உங்களோட கோல்டில் அந்த ஃபோக்கஸ் வந்து போகாது. ஸோ பெட்டர் ஐபிஓ அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ், ரீட்டைல் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஓவை வெல் லெஃப்ட் அப்படின்னா இந்த விஷயத்த வாட்ச் பண்ணுங்கள், உங்களை கிராஸ் பண்ணி அது போகட்டும், ரிசர்ச்சில் நம்ம பார்த்துக்கலாம், பண்ணலாமா வேணாமான்றத we have ample time to invest. உள்ளே போகலாமா டிசைட், ample time to decide whether we have to invest or not. இந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்கு வேறு லெவலில் நம்மளுக்கு டைம் இருக்குது, அவசரப்படாதீங்க. இன்வெஸ்டிங் ஒரு கிரிக்கெட் கேம் அப்படின்னா அதில் 3 ஃபார்மேட்ஸ் இருக்குது. இது எல்லாருக்குமா புரியுமான்னு தெரியல, ஈஸியாக புரியணுன்றதுக்காக ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு கிரிக்கெட் கேம் அப்படின்னா 3 ஃபார்மேட்ஸ் இருக்குது, டெஸ்ட்டு, 1 டே, T20. இன்வெஸ்டிங் இஸ் ஆல்வேஸ் எ டெஸ்ட் மேட்ச். இதில் உங்களோட டெக்னிக் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பிக் ஸ்கோர் கொண்டு வரவே முடியும். ஒரு 600 ரன்ஸ் 700 ரன்ஸ் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது டெஸ்ட் மேட்ச்சில். பட் ஆனால் நிறைய தடவை எடுத்திருக்காங்க. தட் இஸ் பிகாஸ் பேஷன்ஸ், அங்கே நடக்கிற சுச்சுவேஷன், யார் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் அந்த டெஸ்ட் மேட்ச். ஸோ அதை அப்படியே இதில் அப்ளை பண்ணுங்கள், பேஷன்ஸாக இருங்க. நமக்கான சுச்சுவேஷன்ஸ் வரும், சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், டிஃபெண்ட் பண்ணணுமா ஸ்லாக் விளையாடணுமா அப்படின்றத அந்த சுச்சுவேஷனை நம்ம டிசைட் பண்ணலாம். ஆஸ் ஆஃப் நவ் ஐபிஓ இஸ் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு சூட் ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்டர்ஸ். அதுதான் நம்மளோட டாப்பிக்கான ஃபைனல் பாட்டம் லைன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.